assume that the following jobs are to be executed in a single processor system. So ஒரு processor system தான். The jobs are assumed to have arrived time 0. So இந்த இடத்துல arrived time வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த இடத்துல turn around time அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. In the order of PQRST. Calculate the departure time. So completion time calculate பண்ண சொல்றாங்க. For job P மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எல்லா ஜாப்க்கும் calculate பண்ண சொல்லல. job P மட்டும் தான் calculate பண்ண சொல்லிருக்காங்க. If the scheduling round robin, then இந்த இடத்துல round robin schedule யூஸ் பண்ணிருக்கோம். Time slice வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த ரவுண்ட் ராபின் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு இது யூஸ் பண்ணுவோம். ரெடி கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேங் சார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெடி கியூ வரைஞ்சிக்கலாம். ரெடி கியூக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும்னா கேங் சார்ட்ல நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீஷன்லாம் வரைய முடியும். கேங் சார்ட். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் பீக்கு மட்டும்தான், ஜாப் பீக்கு மட்டும்தான் வந்து கம்ப்ளீஷன் டைம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே டைம் ஸ்லைஸ் 1 தான். வேற ஏதாவது கேட்டகரி கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி, ரெடி கியூல பி வருது. ஸோ இப்போ நான் பி, அதுக்கு வந்து ஜாப் பி வருது. ஜாப் பிக்கு வந்து ஒரு இது அசைன் பண்ணிக்கிறேன். மொத்தமாக அதுக்கு வந்து பர்ஸ்ட் டைம் 4 இருக்கு. நான் இப்போ வந்து 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 1 அசைன் பண்ணிட்டேன். இந்த 0, ஸோ 1. இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது ஜாப் ஷெடியூலில் அது ரெடி கியூல கியூ இருக்கு. கியூக்கு வந்து 1 தான். ஸோ ஃபுல்லாக கியூ வந்து இந்த இடத்துல நான் கேங் சார்ட்ல கியூ வரைகிறேன். கியூ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து பியோட கம்ப்ளீஷன் டைம் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ரெடி கியூல வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு 0. நெக்ஸ்ட் ரெடி கியூல 6 வருது. 6க்கு வந்து நான் ஒரு டைம் ஸ்லைஸ் அலோகேட் பண்றேன். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. 3 PQRS. எஸ்க்கு 1 தான் இருக்கு. ஸோ எஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வரையணும். எஸ்ஸும் இப்போ 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்க்கு வந்து நான் கேங் சார்ட்ல வரைச்சிட்டு எஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டி டைம் ஸ்லைஸ் 5. ஸோ டீல வந்து 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ரிமைனிங் 2 இருக்கு. இந்த இடத்துல 2 இருக்கு. ரிமைனிங் வந்து 1. நெக்ஸ்ட் திருப்பி இப்போ நான் பி அசைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து 2 இருக்கு. 6. அடுத்தது கியூ இல்லை, R இருக்கு. ஆர்க்கு இப்போ ரிமைனிங் 9 வேணும். R 7. நெக்ஸ்ட் எஸ் தேவைப்படாது. டி இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு 0. டி வந்து 8th டைம்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ வந்து எதெல்லாம் வேணும் அப்படின்னா PR, அது 2 தான் இருக்கு. ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம பி தான் ஷெடியூல் பண்ணணும். பி இப்போ ரிமைனிங் அதுக்கு 1 தான் இருக்கு. இந்த இடத்துல நான் பி ஷெடியூல் பண்றேன். 9. நெக்ஸ்ட் ஆர்க்கு ரிமைனிங் 8. R 10. அடுத்தது பி, எகெயின் பியில் இன்னும் ஒன்லி 1 தான் இருக்கு. பி ஷெடியூல் பண்றேன். பி 11. நெக்ஸ்ட் ஆர் இனி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இனி ஆர் 8 இருக்கா? ஆருக்கு வந்து 7 இருக்கு. ஃபுல்லாக 7 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 11 + 7 18 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பியோட கம்ப்ளீஷன் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 11.